Hey guys, in the video நம்ம standard 12 உடைய chapter 2 which is human reproduction உடைய book back questions. இது part 2 of this chapter. So we are going to start from question number 26. So the question is, what is inhibin and state its functions? So the answer is here. Inhibin is an hormone which is secreted by the Sertoli cells of the seminiferous tubules of the testis. ஸோ இன்ஹிபின்ன்றது ஒரு ஹார்மோன், இட்ஸ் அ டைப் ஆஃப் ஹார்மோன். அது எந்த செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா செர்டோலி செல்ஸ். இந்த செர்டோலி செல்ஸ் வந்து இந்த பிரமிட் ஷேப் செல்ஸ் இருக்கும் நம்மளுடைய செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸில் செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் செர்டோலி செல்ஸ் இருக்கும். இந்த செர்டோலி செல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இந்த இன்ஹிபின் அப்படின்னு சொல்கிற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் இஸ் இன்வால்வ் இன் த நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்பெர்ம் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும், ரைட்? ஸோ ஸ்பெர்ம் கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டேவும் இருக்க முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆனோடனே இந்த இன்ஹிபின் ஹார்மோன் வந்து செர்டோலி செல்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகி நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமை ஸ்விட்ச் ஆன் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணுமோ அவ்வளோ ஸ்பெர்ம் செல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ த கொஷின் நம்பர் 2 இஸ், mention the importance of the position of testes in humans. Testes are a pair of ovoid bodies. Testes are a pair of ovoid bodies. Ovoid bodies na oval in a form of 3D shape is ovoid. So ovoid bodies lying in the scrotum. Since viable sperms cannot be produced at normal body temperature, the scrotum is placed outside the abdominal cavity to provide a temperature 2 to 3 times 2 to 3 degrees Celsius lower than the normal internal body temperature. Thus the scrotum acts as a thermoregulator for spermatogenesis. So what is spermatogenesis? Spermatogenesis is a process by which the sperm cells are produced in the male human body. So இந்த spermatogenesis process நடக்கிறதுக்கு நம்மளோட நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் லோவராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து நம்மளுக்கு ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் நடந்து நம்மளுக்கு ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வை த ஸ்க்ராட்டம் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஸ்கின் ஃப்ரம் த அப்டாமினல் பாடி அண்ட் இன் விச் த டெஸ்டிஸ் a pair of testes are being placed so that அந்த டெஸ்டிஸ்க்கு வந்து நம்ம இன்டர்னல் பாடி டெம்பரேச்சரை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கும். so that the spermatogenesis process can easily takes place. Next question is, what is the composition of semen or semen? Semen உடைய composition கேட்குறாங்க. ஸோ semen is the ejaculated product during the reproduction process. ஸோ அதில் என்னென்ன composition இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. Semen is a milky white fluid which contains sperm cells and seminal plasma containing fructose sugar, ascorbic acid, prostaglandins and a coagulating enzyme called as vesiculase which enhances the sperm motility. So the first component in semen is the sperm cells. So sperm cells are the main important component for reproduction because it is a gamete. Next seminal plasma. Seminal plasma வந்து நம்மளுக்கு seminal vesicle அப்படின்ற ஒரு பார்ட் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேருந்து இந்த செமினல் பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிற ஃப்ளூட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஃப்ருக்டோஸ்ன்ற சுகர் டைப் இருக்குது, அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் அப்படின்னு சொல்கிற கெமிக்கல்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ கோஆகுலேட்டிங் என்சைம் இருக்குது. கோஆகுலேஷன்னா ஒரு ஃப்ளூடோடைய டென்சிட்டி ஆர் திக்னஸை விஸ்காசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கோஆகுலேஷன். ஸோ கட்டி ஆகிற மாதிரி. ஸோ அப்படி கோஆகுலேட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைமோட பேர் வெசிக்குலேஸ். இந்த வெசிக்குலேஸ் என்சைம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இப்போது ரொம்ப விஸ்காசிட்டி கம்மியாக டென்சிட்டி கம்மியான ஒரு வாட்டர் மாதிரி இருக்க ஒரு ஃப்ளூயிடில் ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணும். இதுவே அந்த மீடியம் வந்து திக்காக இருந்ததுன்னா அந்த ஸ்பெர்ம் செல்ஸால் ஈஸியாக புஷ் பண்ணி ஸ்விம் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை திஸ் வெசிக்குலேஸ் என்சைம் இஸ் present in this semen. Okay, so the next question is, name the hormones produced from the placenta during the pregnancy time. So the first hormone is HCG, which is human chorionic gonadotropin. Next hormone HCS, which is human chorionic somatomamotropin. Next is HPL, which is human placental lactogen, and the other are estrogen and progesterone, and also relaxin hormone is produced.
during the pregnancy time by the placenta. So placenta is the connection between the mother and the fetus. ஸோ இந்த ஒரு டிரான்சிட்டரி எண்டோக்ரைன் ஆர்கனில் நம்மளுக்கு இந்த 5 இம்பார்ட்டண்ட் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது விச் ஹெல்ப் இன் த growth of the பேபியாக இருக்கலாம், இல்லைனா to maintain the conditions of the mother while bearing the baby. Next question is define gametogenesis. Gametogenesis, gametona gametes குறிக்குது which is sperm and egg. Genesis na formation. So gametogenesis which is formation of gametes. Gametogenesis is a process of formation of gametes, that is sperm and ovum. Sperm is the male gamete and ovum is the female gamete from the primary sex organs. Primary sex organs na எந்த ஆர்கன்ஸ்ல இருந்து இந்த கேமெட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை நம்ம கொனாட்ஸ் இல்லைனா ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேல்ஸில் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் வந்து டெஸ்டிஸ், ஃபீமேல்ஸில் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் வந்து ஓவரி. ஸோ ஓவரியிலேருந்து ஓவம் ப்ரொடியூஸ் ஆகுது, டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இன் ஆல் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ் பை மியாசிஸ். ஸோ இந்த எல்லா கேமெட்ஸுமே நம்மளுக்கு மியாசிஸ் அப்படின்ற டைப் ஆஃப் டிவிஷன் மூலியமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. Mitosis occurs in the somatic cells of the body. Meiosis is the process by which நம்மளுக்கு the gametes are formed. So that is gametogenesis. Next, describe the structure of human ovum with a neat labeled diagram. I have posted a separate video for this on YouTube. And the next one is give a schematic representation of spermatogenesis and oogenesis in humans. இதுக்குமே தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். Next, explain the various phases of the menstrual cycle. இந்த 5 மார்க்குமே செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். Next question is explain the role of oxytocin and relaxin in parturition and lactation. So oxytocin and relaxin வந்து நம்மளுக்கு 2 types of hormones which are produced in the female body. Parturition na expulsion of the baby. குழந்தை வந்து மதரோட ஊம்பில் இருந்து வெளியில் எக்ஸ்பெல் ஆகுதுல, தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ், தட் இஸ் சைல்ட் பர்த், தட் இஸ் கால்ட் அஸ் பார்ச்சுரேஷன். லாக்டேஷன்னா த பீரியட் ஆர் த ப்ராசஸ் பை விச் அந்த மதர் வந்து அந்த பேபிக்கு மில்க் கொடுக்குற ப்ராசஸ் பேர் லாக்டேஷன். ஸோ இந்த 2 ப்ராசஸ்லையுமே இந்த 2 ஹார்மோன்ஸ் எப்படி ஹியூமன் பாடியில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஆக்சிடோசின் brings about the powerful contraction of the uterine muscles and leads to the expulsion of the baby through the birth canal. First, oxytocin is a hormone, brings about powerful contraction of the uterine muscle. Uterus தான் வந்து நம்மளுக்கு womb in which the baby is present during the pregnancy time. ஸோ இந்த யூட்ரஸில் இருக்க மசில்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த யூட்ரஸில் இருக்க மசில்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா தான் அந்த பேபியை வந்து வெளியில் புஷ் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ட்ராக்ஷனுக்கு இந்த ஆக்சிடோசின் ஹெல்ப் பண்ணுது. ஸோ லீட்ஸ் டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் பேபி த்ரூ த பர்த் கெனால். பர்த் கெனால்ன்றது நம்மளுக்கு என்னென்னா வெஜைனா இஸ் த பர்த் கெனால். நெக்ஸ்ட் இஸ் ஆக்சிடோசின் காசஸ் த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் த ஆக்சுவல் எஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த ஆல்வியோலி ஆஃப் த மேமரி கிளான்ஸ். ஆக்சிடோசின் இன்னொரு வேலை பண்ணுது, ஸோ விச் இஸ் லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ். லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ்னால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேபி வந்து மில்க் அந்த மில்க் வந்து இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் எஜெக்ஷன் ஆஃப் மில்க், அந்த மில்க் எஜெக்ட் ஆகிறதுக்கு மேமரி கிளான்ஸ்லேருந்து எஜெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஆக்சிடோசின் தான். ஸோ ஃப்ரம் தி ஆல்வியோலி ஆஃப் த மேமரி கிளான்ஸ். ஆல்வியோலின்றது ஒரு ஸ்மால் சாக்ஸ் மாதிரி, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்க மாதிரியே நமக்கு மேமரி கிளான்ஸ்லேயும் ஆல்வியோலி அப்படின்ற சாக்ஸ் இருக்கும். அந்த ஆல்வியோலின்ற சாக்ஸில் தான் ஃபஸ்ட்டு அந்த மில்க் வந்து செக்ரீட் ஆகும். அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய பாத்வேஸில் ட்ராவல் ஆகி நம்மளுக்கு இந்த மில்க் வந்து லாக்டிஃபெரஸ் டக்ட் வழியாக வெளியில் வருது. டியூரிங் லாக்டேஷன் ஆக்சிடோசின் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் த ரீசென்ட்லி எம்பிட்டட் யூட்டரஸ் டு கான்ட்ராக்ட், ஹெல்பிங் இட் டு ரிட்டர்ன் டு த ப்ரீ ப்ரெக்னென்சி சைஸ். இப்போ அந்த பேபி வந்து இந்த மதரோடைய யூட்ரஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும்போது அதில் ஜைகோட்டாக இருந்து அந்த மதரோடைய யூட்ரஸை வந்து நல்லா க்ரோ ஆகிட்டே வர வைக்கும். அந்த பேபி க்ரோ ஆக ஸோ சடனாக அந்த பேபி வந்து பார்ச்சுரேஷன் மூலிமா வெளியில் வந்தோடனே அந்த யூட்ரஸோட சைஸ் வந்து அகெயின் சடன்லி அந்த நார்மல் சைஸ்க்கு போகாது. ஸோ இந்த பெருசாக இருக்க யூட்ரஸ் அகெயின் அது ஸ்டார்டிங்கில் இருந்த சைஸுக்கே அது ஷ்ரிங்க் ஆகிறதுக்கும் இந்த ஆக்சிடோசின் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, லாக்டேஷன் பீரியடில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
ப்ரீ ப்ரெக்னென்சி சைஸ்னால் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருந்த சைஸ்க்கு அது ரிட்டர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ரிலாக்சின் is a hormone secreted by the placenta and also found in the corpus luteum. ஸோ ரிலாக்சின்ன்ற ஹார்மோன் வந்து பிளசண்டா செக்ரீட் பண்ணுது. பிளசண்டா செக்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கார்பஸ் லியூட்டியம் இருக்குல்ல, இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து நம்மளோட கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து ஓவம் வெளியில் ரப்சர் ஆகி ஓவியுலேஷன் அப்போ வெளியில் போனதுக்கப்புறமா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் நம்மளுக்கு கார்பஸ் லியூட்டியம் அப்படின்ற ஒரு ஸ்கார் டிஷ்யூவாக நம்மளுக்கு ஓவரியில் ஃபார்ம் ஆகும். இந்த கார்பஸ் லியூட்டியம் ப்ரெக்னென்சி நடந்ததுன்னா அப்படியே அந்த ஓவரிலேயே ஸ்டே ஆகி நம்மளுக்கு ரிலாக்ஸின் மாதிரியான ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது டு மெயின்டைன் த ப்ரெக்னென்சி மெயின்டைன் ஆகிறதுக்கு. இதுவே ப்ரெக்னென்சி க்ரியேட் ஆகாமல் இருந்ததுன்னா இட் வில் லீட் டு மென்ஸ்ட்ரேஷன், ரைட்? ஸோ மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும்போது இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து கார்பஸ் ஆல்பைகான்ஸ் அப்படின்ற ஃபார்முக்கு போயிட்டு டீஜெனரேட் ஆகிடும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் given here. It promotes the parturition by relaxing the pelvic joints and by dilation of the cervix with continued powerful contractions. ஸோ இங்கே ரிலாக்ஸின் வந்து நம்மளுக்கு சைல்ட் பர்த் டைமில் பெல்விக் ஜாயின்ட்ஸ், பெல்விஸ் வந்து நம்மளுடைய க்ராயின் ரீஜியனில் இருக்க ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்டு போன், ரைட்? ஸோ அந்த பெல்விஸோடைய ஜாயிண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணுது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கெனால் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி பேபி வந்து வெளியில் வரும். ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணுது. அண்ட் டைலேஷன் ஆஃப் த சர்விக்ஸ். So if this is the uterus, we will have some small opening. This is uterus, this is cervix and this is vagina. So in the cervix உடைய ஸ்மாலான ஓப்பனிங் தான் நம்மளுக்கு cervical canal. ஸோ இந்த cervical canal பெருசாக்கும். ஸோ cervixை டைலேட் பண்ணுது வித் கண்டினியூட் பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் அண்ட் பவர்ஃபுல்லான கான்ட்ராக்ஷன்ஸையும் யூட்ரஸில் கொடுக்குது. ஸோ that the baby will carefully get outside of the mother's womb. So that is this question. And next one is identify the given image and label its parts marked as ABC and human ovum is the given image. ஸோ நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஹியூமன் ஓவம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம பார்ட்ஸை மார்க் பண்ணணும். ஸோ தட் இஸ் இன் த டெக்ஸ்ட் புக் இட் செல்ஃப். ஐ ஹவ் போஸ்டட் தட் வீடியோ ஃபார் த 5 mark question. Name the ovarian hormone and pituitary hormone that have caused the above mentioned events. ஸோ இது எல்லாமே அந்த டயக்ராமுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ். அண்ட் தட்ஸ் இட். தி சாப்டர் இஸ் ஓவர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் and continue to support the channel. Thank you so much.